ஈசன் ஆன்மாக்களை சோதனை செய்கிறான் என்று எல்லாம் பொதுவா சொல்றது வழக்கம். சைவத்துக்கு ஒரு அடிப்படை கொள்கை என்னன்னா, ஈசன் எந்த காலத்திலும் யாரையும் சோதனை செய்வது இல்லை. ஏன்னா சோதனை செஞ்சுதான் நம்ம வண்டவாளெல்லாம் அவனுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. ஒரு சன்னதியில 100 பேர் நின்றார்கள் என்று சொன்னால் 100 பேருடைய பக்தி என்னன்னு யாராவது அவனுக்கு போய் சொல்லணுமா? இவருக்கு எவ்வளவு பக்தி, அவருக்கு எவ்வளவு பக்தி, அவருக்கு என்ன பிரச்சனை, இவருக்கு என்ன பிரச்சனைன்னு சாமிகிட்ட போய் சொல்லணுமா? தேவையில்லை. காரணம் என்னன்னா, அவன் புறத்திருந்து அறிகிறவனும் இல்ல, அகத்திருந்து உள்ளிருந்து அறிகின்றவன். சிவன் ஒருவன் தான் ஆன்மாவிடமிருந்து பிரிப்பின்றி ஆன்மாவோடையே உள்ளே விளங்குவதனாலே யாரும் அறிவிக்காமலேயே அவன் ஆன்மாவினுடைய பக்குவத்தை அறிந்து கொள்ளுகிறான். அப்ப ஏன் சார் சிலருடைய லைஃப்ல வராரு, அவரு ஓடு கேட்கிறாரு, கோவணம் கேட்கிறாரு, இதெல்லாம் பண்றாரு ஏன்னு கேட்டா அதுதான் ரொம்ப முக்கியமான இடம். அவருக்கு தெரியும், ஆனா மற்றவர்களுக்கு தெரியாதே அந்த அடியார. எனவே இந்த அடியாருடைய பெருமையை இந்த உலகம் அறிய வேண்டும் என்பதற்காக அவரிடம் வந்து இந்த திருவிளையாடலை நடத்திய காரணமாக உலகத்திலே இருக்கிறவர்கள் இப்படிப்பட்ட அடியார்களை தெரிந்து கொள்ளுகிறார்கள். எனவே தன்னுடைய அடியார்கள் பெருமையை உலகத்தவர் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சிவன் வருவானே தவிர அவர்களை உண்மையான பக்தியை சோதிப்பதற்காக சிவம் ஒரு காலத்திலும் வருவதில்லை. இது சைவத்தினுடைய அடிப்படை கொள்கை என்று நாம தெரிந்து கொள்ளணும். இவ்வளவு சோதிக்கிறார், நம்மளை என்னைக்கா சோதிக்கிறார பார்த்தீங்களா? தெரியும், நம்ம வண்டவாளெல்லாம் சோதிச்சுதான் தெரியணுமா? நம்ம பக்தியோட லெவல் என்னங்கிறது அவருக்கு தெரியும். உள்ளே இருக்கிற சிவம் தெரியுது, இது என்ன நினைக்குது, இது என்ன யோசிக்குது, இது சாமியவே எப்படி ஏமாத்தலாம்னு யோசிக்குது. நீ ஏமாத்தலான்னு நினைக்கும் போதே சாமி உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா? டேய், நினைக்கும் போது முதல்ல உனக்கு தெரியும் நினைக்கிறேன், முதல்ல எனக்கு தெரிஞ்சுட்டு தான் உனக்கே தெரியும். எல்லாருக்கும் எல்லா சோதனையும் தரமாட்டான் சிவபெருமான்.